தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை RKIS அகாடமி வழியாக நாம் உங்கள் சக்தி. நம்ம இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக பொதுத்தமிழுக்கான மாதிரி தேர்வுகள் அப்படின்றது பார்த்துக்கிட்டு வரோம். சோ இப்ப புதுசா சிலபஸ்ன்றது மாத்திருந்தாங்க. 2025 புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ற வகையில நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். முக்கியமா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றது நம்ம முக்கியமா எடுத்திருக்கோம். சோ அது எல்லாமே தொகுத்து நம்ம ஒரு 100 வினாக்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வச்சுக்கிருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள். சோ அதற்கான முழுமையான ஒரு 100 வினாக்கள் இருக்கு. அதற்கான ஒரு முழுமையான விளக்க குறிப்புகள், அதாவது ஆன்சர் கீ அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து 100 வினாக்கள் அப்படின்றது கொடுங்க. 100க்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் பெறுறீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் இந்த 100 வினாக்கள் போக ஒரு 10 வினாக்கள் அப்படின்றது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து நான் உங்ககிட்ட கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே எந்த கொஸ்டின் கேட்கிறேன்னா, இப்போ 1ல கேட்கிறேன்னா 1 சோ PYQ அப்படின்னு போட்டு அதுக்கான ஆன்சர் நான் கேட்கறது என்ன அப்படின்றத நீங்க பதில் சொல்லுங்க. சோ அப்ப நம்ம ஒரு வீடியோல 110 வினாக்கள் அப்படின்றத தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சோ எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அறநூல் தொடர்பான செய்திகள். சோ அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சோ பேசிக்கா அறநூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ அறநூல் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சோ சங்ககாலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க நம்ம மதுரையில. சோ அதுதான் சங்ககாலம் அப்படின்றாங்க. சோ சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தது அப்படின்றது நம்ம முக்கியமா பாண்டியர்கள் வளர்த்தாங்க. சோழர்கள் தமிழ பெருசா சங்கம் வளர்த்து வளர்க்காட்டினாலும் தமிழுக்கு சப்போர்ட்ன்றது பண்ணாங்க. சேரர்களும் அதே மாதிரிதான். இதெல்லாம் எப்ப அப்படி நடக்குதுன்னா கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும் நடக்குது. சோ அதுக்கு அடுத்தப்பட்ட காலம் அப்படின்றது களப்பிரர்கள் அப்படின்றது நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி பண்றாங்க. சோ அது உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பீங்க. சோ அவங்களுடைய காலத்துல ஒரு சில நூல்கள் இயற்றப்பட்டது. சோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அறநூல்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. எல்லாமே அறநூல்களா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. களப்பிரர்கள் வரப்ப சமண அறிஞர்கள் அப்படின்றவங்க நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா ஈடுபடுறாங்க. எதுல? எழுத்துக்கள்ல. சோ அப்படின்ற பட்சத்துல சமண கருத்துக்கள் அப்படின்றப்போ உள்ள வரப்ப அது எல்லாமே அறநூல்களா மாறுது. நீங்க புத்தகத்துல எடுத்து தேடி பாத்தீங்கன்னா அதிகமான அறநூல்கள் இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா சமணம் தான். சோ அது எப்ப நடைபெறுது? கிபி 3ல இருந்து அடுத்து வரக்கூடிய கிபி 6 வரைக்கும் தமிழகத்தை யார் ஆட்சி பண்ணாங்க? களப்பிரர்கள் அப்படின்ற மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. சோ அதனால அந்த நேரத்துல களப்பிரர்களுடைய மதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சமணமா இருக்கு. சோ அதனாலதான் அந்த காலத்துல தோற்றுவிக்கப்பட்ட நூல்கள் அனைத்துமே முக்காவாசி அறக்கருத்துக்களை கொண்டு இருக்கு. சோ எஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அப்ப நம்ம கிமு 3 டு கிபி 3ன்றது சங்க காலம். அதுக்கு அடுத்து கிபி 3 டு கிபி 6ன்றது சங்க மருவிய காலம். அதெல்லாம் களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இரண்ட காலம் அப்படின்றது கூட சொல்லுவாங்க. சோ அப்போ தோற்றுவிக்கப்பட்டதுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி சங்க காலத்துல தோற்றுவிக்கப்பட்டது 14 மேல் கணக்கு நூல்கள். அதாவது 18 நூல்கள் அப்படின்றது எடுத்துக்குவாங்க. ரெண்டுலயும் கணக்கு அப்படி என்றால் அந்த காலத்துல நூல் அப்படின்றது அர்த்தம். சோ அதனாலதான் 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு. கணக்குகளை இயற்றுபவர் கணக்காயர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சு, நூல்கள் அப்படின்றது மாறிடுச்சு. இப்ப இந்த அறநூல்கள் இருக்கக்கூடிய டாபிக்னு பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு. அந்த நேரத்துல இருக்கக்கூடிய 18 நூல்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நான் சொல்றேன். சோ அதுல இருக்கக்கூடிய 18 நூல்கள் அப்படின்றது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்க ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பேசிக்கா எத்தனைனா 18 நூல்கள். 18ல முக்கியமா 6 நூல்கள் அப்படின்றது அகநூல்களா இருக்கும். அகம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, காதல், நட்பு, சோ உங்களுடைய அந்த வாழ்க்கையை சொல்றது அகநூல்கள். ஒரு நூல் அப்படின்றது புறநூல். சோ 14 கீழ்கணக்கு நூல்ல ஒரே ஒரு நூல் என்னன்னா புறநூல். அந்த புறநூல் என்னதுன்னா களவழி 40. சோ அது உங்களுக்கு தெரியும், கழுமலம் போர் பற்றி முக்கியமான கருத்துக்கள் அப்படின்றது இருக்கும். களவழி 40. சோ அப்ப களவழி 40 மட்டும்தான் ஒரு புறநூல். அப்ப பேலன்ஸ் என்னது? 6 அகநூல், பேலன்ஸ் 11. ஏன்னா 6 1 7, பேலன்ஸ் 11. 11மே என்னதுன்னா அறநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம 18 நூல்கள்ல 11 நூல்களை பற்றி தெளிவா படிச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்க நூல்களை என்னென்னன்றது மட்டும் பாத்துக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும். ஆனா இந்த 11 அறநூல்கள்ன்றது முக்கியமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னென்ன இருக்கு அகநூல் அப்படின்றது பார்த்தோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அறநூல் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சரி, என்னென்ன அகநூல் இருக்கு? எப்பவுமே திணை அப்படின்ற வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே அறம், அதாவது அகமா இருக்கும். இப்ப என்னென்ன இருக்கு 14 கீழ்கணக்குல? திணைமொழி 50, திணைமாலை 150, ஐந்திணை 50, ஐந்திணை 60, அதாவது அதுதான் கைநிலை இந்நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐந்திணை 70. சோ திணை வைத்தேன் 5 நூல்கள் அப்படின்றது சொல்லிட்டேன். பேலன்ஸ் ஒன்னு என்னதுன்னா 40ல இருக்கக்கூடிய கார் 40 அப்படின்ற ஒரு நூல். அது ஏன் சார் கார் 40னா, கார் 40ல 5 திணைகள்ல முக்கிய திணையாக, முதன்மை திணையாக முல்லை திணையை வைத்து பாடியிருப்பாங்க. சோ முக்கியமா அதுல மலை பற்றிய குறிப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கும். சோ அதனால அதுவும் ஒரு அகநூல் அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. சோ அப்ப 5 + 1 6. அப்ப மொத்தம் எத்தனை? 6 அகநூல்கள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு புறநூல்னு தெரிஞ்சிருச்சு, களவழி 40. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 11 அறநூல்கள் தான். சோ இப்ப அறநூல்கள்
நூல்கள் தொடர்பான செய்திகள் மட்டும் நீங்க படிச்சுக்கணும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் பழசு புதுசு ஸோ எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கணும், வேற வழியே கிடையாது. பழைய புத்தகம் புதிய புத்தகம் கவர்மெண்ட் சோர்சஸ், அது போக தேவிரா வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த அறநூல்களை எப்படி பிரிக்கலாம்? அறநூல்களை பேசிக்கா நீங்க 30 நூல்கள் அப்படின்றது பிரிக்கலாம். சரி, இப்ப நீங்க 11 தான் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 நூல்கள் அப்படின்றது முற்பட்டது, காலத்தால் முற்பட்டதுன்னா சங்கம் அறிவிய காலத்துல ஏற்படுத்தப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 18 இருந்து 19 நூல்கள் அப்படின்றது பிற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, காலத்தால் பிற்பட்டது. அதாவது 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு அக்காலத்துல வந்த கவிஞர்கள் நிறைய நபர்கள் வந்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் வந்து படைச்சாங்க. சோ அப்ப மொத்தம் எத்தனை நூல்கள்? 30 நூல்கள். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இதுல 11 நூல் நீங்க படிச்சிட்டீங்க. இங்கிட்ட யார் யார் வருவாங்க? ஔவையார் வருவாங்க. ஓகேவா? இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு 12ஆம் நூற்றாண்டுல ஔவையார். நீதி நூல்கள் நிறைய வரும். ஓகேவா? மாயிரம் வேதநாயகனார் நிறைய வருவாரு. சோ அந்த மாதிரி நிறைய நூல்கள் இங்கிட்டு வரக்கூடியதுதான் அறநூல் அப்படின்றது, பிற்காலத்து அறநூல் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. சோ அப்ப இங்க 30 நூல்களையும் படிச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருச்சு என்ன படிக்கணும் அப்படின்றது. இப்ப நீங்க அதை படிச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம டைரக்டா क्वेश्चंसக்குள்ள போகலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். சோ முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க, சாதி இரண்டொழிய வேறொன்று இல்லை என்று தமிழ் மக்கள் செல்லிய சொல் அமிழ்தென்போம். இப்பாடல் அடியில் பாரதியார் தமிழ் மகள் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா நம்மளுடைய மூதுரை இயற்றிய ஔவையார், பெரும் ஒரு புலவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்பாற் புலவர்கள்ல சிறந்து விளங்கியவர். சோ அதிகமான பாடல்களை இயற்றியவர் பெண்பாற் புலவர்களே. அந்த அளவுக்கு மிக முக்கியமான நபர் ஔவையார். ஔவையார் மொத்தம் 6 நபர்கள் என்பர். ஓகேவா? தமிழை பொறுத்தளவுக்கு. இரண்டாவது வினான்றது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்றது யார் சொல்லுவாங்க அப்படின்னா திருப்பாவையில சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்க ஆண்டாள்னு இருக்கு. திருப்பாவையில பாவை நோன்பு வைப்பாங்க இல்லையா? சோ பாவை நோன்பு வைக்கிறப்ப பெண்கள் வந்து இந்த விஷயத்த செய்வாங்க, குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு. சோ அதுல குறிப்பிடக்கூடிய ஒரு வரிகள். அப்ப ஆண்டாள்ன்றதுதான் இங்க இருக்கும். சனி நீராடுன்றது யார் சொன்னது? ஔவையார்ன்றது. அப்ப ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? ரெண்டுமே இல்ல அப்படின்றது ஆன்சர். மூணாவது வினான்றது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. இங்கிட்ட அறநூல்கள் கொடுத்திருக்காங்க, அந்த பக்கம் அதனுடைய ஆசிரியர்கள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. யார் யார் கொடுத்திருக்காங்க? நாலடியார், நான்மணி கடுக்கை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இனியவை 40. நான் சொன்னேன் இல்லையா, 11 நூல்கள் தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல ரொம்ப ஈஸியானது. கன்ஃபார்ம் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரக்கூடிய ஒரு டாபிக். சோ அப்ப நீங்க ஒரு 30 நூல் பேசிக்கா தான், ஒரு நூலுக்கு யார் ஆசிரியர், என்ன அதுல கருத்து இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டும் படிச்சிட்டீங்கன்னா உங்களால 4 கொஸ்டின்றது கன்ஃபார்ம் எடுக்க முடியும். சோ இப்ப பாருங்க, நாலடியாரை பொறுத்தளவுக்கு ஒரு ஆள் வந்து அதை வந்து எழுதல. எத்தனை பேர் இருந்தாங்கன்னா முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண முனிவர்கள் வந்து தொகுத்தாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 3, அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களே உள்ள ஒரே ஒரு தொகை நூல் என்னதுன்னா நாலடியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொகை நூல் அப்படின்னா ஒரு நூலா பல்வேறு ஆசிரியர்கள் வந்து தொகுத்து அது நூல் வந்து எழுதியிருப்பாங்க. அதுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. யாரு நான்மணி கடிகை எழுதினது? விளம்பி நாகனார். அடுத்து பழமொழி 400. பழமொழி 400 பொறுத்தளவுக்கு முன்றுரை அறையனார் புத்தகத்திலே இருக்கு. அடுத்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியை பொறுத்தளவுக்கு மதுரையை சேர்ந்த கூடலூர் கிளார். அடுத்து இனியவை 40 போதஞ்சேந்தனார். பேலன்ஸ் இருக்கக்கூடியது. அப்ப என்பது ஆன்சர். அப்ப எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க, 3 4 5 2 1. நாலாவது வினான்றது பாருங்க, திருக்கடிகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. திருக்கடிகம் என்ற நூலை இயற்றியவர் நல்லாதனார். கரெக்டா? எஸ், கரெக்ட். திருக்கடிகம் நூலை எழுதியவர் நல்லாதனார். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 உடல் நோயை தீர்ப்பது போல இந்நூலில் உள்ள 3 கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்க்கும். கரெக்டா? எஸ், அதேதான். சோ அது எப்படி உடல் நோயை தோக்குதோ அதே மாதிரி இது வந்து உள்ளத்துடைய நோயை தோக்குது. அடுத்து கடல் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களும் 3 அல்லது இம்மூவர் என்னும் சொல் 4ஆம் அடியில் 5ஆம் சீர்களில் இடம்பெற்றிருக்கும். இல்ல, அது வந்து 3ஆம் அடியில இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? 3ஆம் அடியில இடம்பெற்றிருக்கும், இதுல 4ஆம் அடின்னு இருக்கு. அப்ப இதுதான் தவறானது. அப்ப மேற்கண்ட அனைத்துன்றது வராது. ஏன் சரியானதுன்னு கேட்டா 1 2 மட்டும் தான். அப்ப ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2. ஐந்தாவது வினான்றது பாருங்க, இல்லார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவச் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும். சோ இம்மூன்றும் வந்தாலே இது திருக்கடிகம்னு தெரிஞ்சுக்கணும். சோ நன்றறியும் மாந்தர்க்கு உள்ள என்ற வரிகள் எவை 3ம் அறவெளியில் நடக்கும் மக்களுக்கே உரியது என்று திருக்கடிகம் கூறுகிறது. சோ அவங்களே சொல்றாங்க திருக்கடிகம் கூறுது அப்படின்னு சொல்றாங்க. சோ யாரு சொல்லுதுன்னா, வறியவருக்கு பொருளை அளித்தல், நல்வழி நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாது வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அறக்கருத்துக்களை பொறுத்தளவுக்கு பிறருக்கு உதவுதல், நடுவு நிலைமை, அது நிலையாமை, இந்த மாதிரி கருத்துக்கள் தான் இருக்கும் முக்கியமா. அதே இது நீங்க இந்த திருக்குறள் சோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படிப்பு, நாலடியார் படிப்பை பத்தி பேசும். சோ அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லும். ஒழுக்கம், கல்வியை பத்தி சொல்லும். சோ அப்ப இதற்கு வந்து சி. ஆறாவது வினான்றது பாருங்க, திருக்கடிகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று என்னது?
11 கீழ்கணக்கு நூல்களில் இது மருந்து பெயரை கொண்ட நூல், இது அறநூல்கள் 3. எஸ் கரெக்ட். ஓகேவா? அவற்றில் முதலாவது அமைந்த நூல். எஸ். ஏன்னா திருக்கடிகம் திரி என்றால் 3 கருத்துக்கள் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடியது 4 மணி கடிகை, அது 4 கருத்துக்கள் இருக்கும். பட் மருந்து பொருட்களால் ஆனது கிடையாது. அடுத்து இருக்கிறது 5 சிறுபஞ்சு மூலம், 5 பொருட்கள், 5 வேர்கள் இதுல இருக்கும். ஓகேவா? அடுத்து இருக்கிறது லாஸ்ட் இருக்கிறது ஏலாதி. ஏலாதியை பொறுத்தளவுக்கு 6 அறக்கருத்துகள் அப்படின்றது இருக்கும். சோ அப்ப முதலாவது வைக்கப்படுவது இதுதான். திருக்கடுகம் அப்படின்றது பிரிச்சா திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமான பொருள். அதுவும் கரெக்ட் தான். இன்னொரு 105 வெண்பாக்களை கொண்டதுன்னு இருக்கு. 105 வெண்பாக்களா? கண்டிப்பா கிடையாது. இது 100 வெண்பாக்களை கொண்டதா இருக்கும். அப்ப இதுதான் பொருந்தாத ஒன்று. 7வது வினான்றது பாருங்க, சிறுபஞ்சம் மூலம் பற்றிய கூறுகளை கருத்தில் கொள்க. சிறுபஞ்சம் மூலம் என்பது பஞ்சம் என்றால், அதாவது பஞ்சு என்றால் 5. கரெக்டா? கரெக்ட். மூலம் என்றால் வேர். தமிழ்ல மூலம் என்றால் வேர் தான் கரெக்ட். இன்னொரு வேரால் பெற்ற நூல் அப்படின்றாங்க. எஸ், இது வேரால் தான் பெயர் பெற்றது. அதனாலதான் சிறு கருத்துகள், பஞ்ச 5, மூலம் என்பது வேரால் கொண்ட கருத்துக்கள். இதனுடைய ஆசிரியர் காரியாசன். அதுவும் கரெக்ட் தான். இது 100 வெண்பாக்களை கொண்டது இல்ல. இது ஒரு சில இடங்கள்ல 97 வெண்பாக்களை கொண்டதுன்னு இருக்கும், ஒரு சில இடங்கள்ல 102 வெண்பாக்களை கொண்டது. சோ எக்ஸாக்டா பார்த்தா 97 வெண்பாக்களை கொண்டது. சோ அப்ப 104வது தப்பு. அப்ப என்னது? 1, 2, 3 சரி. 8வது வினான்றது பாருங்க, தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல். தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் என்பது கொடியது என்பது சிறுபஞ்சு மூலம் கூறும். 9வது வினான்றது பாருங்க, பூவாது காய்க்கும் மரம் உள்ள. சூப்பரான ஒரு கான்செப்ட். பூவாம காக்க கூட ஒரு மரமும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ அதுதான் கீழே இருக்கு. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதொன்று என்று கூறக்கூடிய நூல் என்னது அப்படின்றது நீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க. 10வது வினான்றது பாருங்க, மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. சோ மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்ற அடி உணர்த்தும் பொருள் எது? மேதைக்கு, அப்ப மேதையரும் உரையாமை செல்லும் உணர்வுனா மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தானே உணர்ந்து கொள்பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஆன்சர் இதுக்கு சி. 11வது வினான்றது பாருங்க, காரியாசன் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவருடைய இயற்பெயர் ஆசான் கிடையாது. இவருடைய தொழில் தான் என்னது? ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசான் என்பது தொழிற்பெயரில் அமைந்தது. எஸ் கரெக்ட். தொழில் அடைந்த பெயர் தான் இது தொழிற்பெயர். அதனாலதான் இவருடைய ஆசான் அப்படின்றது வரும். இவர் மாக்காயனருடைய மாணவர். அதுவும் கரெக்ட் தான். இவருடைய இயற்பெயர் என்னதுன்னா காரி அப்படின்றது. சோ அப்ப எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும் தான் தவறானது. 12வது வினான்றது பாருங்க, என்மனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்ற சிறுபஞ்சு மூலம் பாடாடு வரிகள் உணர்த்தும் பொருள் யாது? மிக முக்கியமானது. ஓகேவா? கண்மனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்மனப்பு இத்துணையாம் அப்படின்ற சூப்பரான ஒரு பாடல் வரிகள் சொல்லுது. இல்ல எண்மனப்பு இத்துணையாம் அப்படின்னோம்னா ஆராய்ச்சியோடைய அழகு. வனப்புனா அழகு, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆராய்ச்சியினுடைய அழகு தன்னுடைய முடிவை துணிந்து உரைக்கணும். ஓகேவா? அறக்கருத்துக்கள் என்ன சொல்லுது? நீங்க ஒரு விஷயம் ஒரு ஸ்டேஜ்ல நினைக்கிறீங்கன்னா வெகுளி அப்படின்றது இருக்கக்கூடாது. வெகுளினா ஒரு சில இடங்கள்ல சினம், ஒரு சில இடங்கள்ல கூச்சம்ன்றது இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு கற்றவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கூச்சம் இல்லாமை அப்படின்றது இருக்கணும். அததான் சொல்றாங்க. ஆராய்ச்சிக்கு அழகு தன்னுடைய முடிவு தப்போ ரைட்டோ துணிந்து உரைக்க வேண்டியது. 13வது வினான்றது பாருங்க, ஏலாதி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இந்த 11 அறநூல்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர்னு பாத்தீங்கன்னா ஏலாதி. மொத்தத்துக்கே 2 பாடல்கள் தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வணங்கி வலியொலிகி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்றது வரும். 2வது முக்கியமான பாடல்னா தாய் இழந்த பிள்ளை, பிள்ளை இழந்த தாய். சோ அந்த மாதிரி ஒரு பாடல் வரும். சூப்பரா இருக்கும் 2 பாடல்களும். சோ முக்கியமானது ஏலாதி மட்டும் மறந்துடாங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இந்த வட்டம் பாருங்க. சோ அப்ப ஏலாதி என்றால் ஏலத்தை முதன்மையாக வைப்பது, ஆதி என்றால் முதல். அப்ப ஏலத்தை முதன்மையாக வைப்பது கரெக்ட். இன்னொரு ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 6 அறக்கருத்துகள் மக்களின் அறியாமையை போக்க உள்ளது. எஸ் சூப்பர். 6 அறக்கருத்துகள் தான் இதுலயும் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடியது பாருங்க, இந்நூல் சிறப்பு பாயிரம், அதாவது தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் ஆகியவற்றை கொண்டது. எஸ், இதுலதான் முக்கியமா குறிப்பிட்டிருப்பாங்க. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் 2மே இருக்கும். அப்ப எல்லாமே கரெக்ட். அப்ப அனைத்தும் சரி. 14வது வினான்றது பாருங்க, கனிமேதாவியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ளார். இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கரெக்ட். கனிமேதை என்னும் தொடரினை சோதிடத்தில் வல்லவர். கணியன் என்றால் காலத்தை கணிப்பவர் என்பது அர்த்தம். அதாவது ஜோசியக்காரங்க அப்படின்றது அர்த்தம். அதான் சொல்றாங்க. சோதிடத்தில் வல்லவர் என்று கொள்வாரும் உண்டு. கரெக்ட். இவர் வைணவத்த சமயத்தை சார்ந்தவரா? கிடையாது. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு? ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சமணர். சோ அப்ப இதுதான் தவறானது அப்படின்றது. இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. கரெக்ட். பட் ஒரு சில இடங்கள்ல இவரும் முன்றுரை அரையனாரும் ஒரு சமகாலத்தவர்னு இருக்கும். அவருடைய காலத்தை பொறுத்தளவுக்கு 4ஆம் நூற்றாண்டு. பட் ஒரு சில இடங்கள்ல ஒரு 5ஆம் நூற்றாண்டு இருக்கும். பட் புத்தகத்துல 5ஆம் நூற்றாண்டு இருக்கனால அதுதான் கரெக்ட். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அதுதான் மாறி இருக்கு. 15வது வினான்றது பாருங்க, திணைமாலை 150 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சோ 14 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள்ல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் 2 நூல்களை பாட்டினாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனிமேதாவியார். ஒன்னு என்னது ஏலாதி, இன்னொன்னு என்னது திணைமாலை 150 அப்படின்ற ஒரு நூல். அடுத்து இருக்க கொஸ்டின் பாருங்க, 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் யார்? 9 என்ற எண்ணை முதல்ல தொண்டு என குறிப்பிட்டவர்
ஏற்றவர் கனிமேதாவியார். பிற்காலத்துல யார் சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து இந்த கருத்தை ஏத்திருப்பார். முக்கியமான ஒரு விஷயம் அது. 17வது வினான்றது பாருங்க, ஆல்ரெடி சொல்லியாச்சு. வணங்கி வலியுலகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா என பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஏலாதி. 2 நூல் தான். ஒண்ணு வணங்கி வலியுலகி மாண்டார் சொல் கொண்டோம், இன்னொன்னு என்னது, இதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா பழியில்லா மன்னனை போல வாழ்வான். இந்த கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு இந்த ஒரு 6 பேருக்கு யாருன்னா இந்த பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள், பார்வை இழந்த குழந்தைகள், அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த தொழிலை இழந்த மாணவர்கள், ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உதவுனீங்கன்னா நீங்க எப்பவுமே உங்ககிட்ட செல்வம் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்லும். ஸோ 2 கான்செப்ட் தான் ஏலாதியை பொறுத்தளவுக்கு. ஒன்னு பழசுல இருக்கும், ஒன்னு புதிய புத்தகத்துல இருக்கும். ஸோ ஆன்சர் ஏலாதி. 18வது வினான்றது பாருங்க, மும்மருந்து நூல்களில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்ததுக்கு. மும்மருந்து சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் திருகடிகம், 2வது சிறுபஞ்ச மூலம், 3வது ஏலாதி. அப்ப பழமொழி 400 தான் இருக்கு டிஃபரெண்டா. 19வது வினான்றது பாருங்க, பின்வரும் நூற்று முதுமொழி காஞ்சி நூலோடு தொடர்புடையவை யாவை. சோ முதுமொழி காஞ்சி எப்படி சொல்லுவாங்க, மூத்தோர் சொல் அப்படின்னுவாங்க, மகளிருடைய இடையணி அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சி என்பது அணி. அடுத்து அறவுர கோவை என்றும் சொல்லுவாங்க. சோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 20வது வினா அப்படின்றது பாருங்க, ஆசாரக்கோவை என்பதன் பொருள். ஆசாரக்கோவைனா நல்ல வித்துகளின் தொகுப்பு அப்படின்றது அர்த்தம். நல்ல வித்துகள் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 21வது வினான்றது பாருங்க, பாட்டுடை தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்றது சொன்னது யாருன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஔவையாருக்கு முன்னாடி யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா கபிலர் சொன்னதா ஒரு கூற்று நான் படிச்சேன். பட் புத்தகத்துல நமக்கு ஔவையார் தான் இருக்கு. ஔவையார் தான் இப்ப ஆன்சர். 22வது வினான்றது பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள் புறம் சார்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரே ஒரு நூல். சோ ஒரே ஒரு நூல் கழுமலம் போரை பற்றி கூறும். சோ திருப்போர் புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய கழுமலம். சோ கொங்கர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சேரல் இரும்புரைக்கும். அதே நேரத்தில் அவர் பேர் என்னன்னா கணைக்கால் சேரல் இரும்புரை. இன்னொரு அரசன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோச்சிங்கோனன். சோ 2 பேருக்கும் போர் நடக்கும். சோ அதை பத்தி கூறக்கூடிய ஒரு நூல். யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா பொய்கை ஆட்டனார் எழுதியிருப்பார், களவழி 40. 23வது வினான்றது பாருங்க, அதுக்கு அடுத்த கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்சிங்கோனன் சேரன் கணைக்கால் இரும்புரையை வென்று சிறையிலிட்டதால் அவரை மீட்க பொய்கையாடையார் பாடிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா களவழி 40. 24வது வினான்றது பாருங்க, பொறுத்து கொடுத்துருக்காங்க இந்நூல் ஆசிரியர். சோ 24 பொறுத்தளவுக்கு நூலை பொறுத்தளவுக்கு திருகடிகம், நல்லாதனார், ஏலாதி, கனிமேதாவியார், சிறுபஞ்சம் மூலம், காரியாசன், ஆசாரக்கோவை, பெருவாயின் மொழியார். அப்ப 2, 4, 3, 1 எங்க இருக்கு? ஆன்சர் சி. 25வது வினான்றது பாருங்க, ஔவையார் பாடிய பாடல்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துக்க. ஆத்திச்சூடி ஔவையார், கொன்றை வேந்தன் ஔவையார், மூதுரையும் ஔவையார், நன்னறி சிவபிரகாசர் வந்து பாடியிருப்பார். அப்ப இதுதான் பொருந்தாத ஒன்று. 26வது வினான்றது பாருங்க, பழமொழி 400 பற்றிய கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்நூல் வந்து 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ எஸ், இந்த நூல் வந்து 4ஆம் நூற்றாண்டுல இயற்றப்பட்டதுதான். இது 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று, கரெக்ட். இது 400 பாடல்களை கொண்டது. சோ அதுவும் கரெக்ட் தான். ஒவ்வொரு பாடல் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறது. எஸ், அதுவும் கரெக்ட் தான். அதனாலதான் இது பழமொழி 400 பெயர் பெற்றது. இன்னொரு கடல் வாழ்த்து பாடல் மூலம் இதன் ஆசிரியர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் என அறியப்படுகிறது கிடையாது. இன்னொரு ஆசிரியர் சமண சமயத்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது. சோ அப்ப இதுதான் பொருந்தாத ஒன்று. 27வது வினான்றது பாருங்க, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவோரோ மாநிலத்தில் வேண்டா அப்படின்ற குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்வழி ஔவையாரால் இயற்றப்பட்டிருக்கும். 28வது வினான்றது பாருங்க, நல்லினத்தோரோடு நட்டல் இவ்வடி உணர்த்தும் பொருள் என்னது? நல்ல இயல்புடையவர்களுடன் நட்பு கொள்ளுதல். நல்லினத்தோர்னா நல்ல பண்பு இல்ல, நல்ல இயல்பு கொண்டவர்களுடன் நட்பு கொள்ளுதல். 29வது வினான்றது பாருங்க, எழுத்தறிவு வித்தவன் இறைவன் என்றும் கல்வி கலகு கசடர மொழிதல் என்று கூறும் நூல் உள்ளது. கல்வி கசடர மொழிதல் என குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் என்னதுன்னா நருந்தொகை. நருந்தொகைனா வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கையை பொறுத்தளவுக்கு கல்வியை பத்தி 2 விஷயம் சொல்லும். ஒன்னு என்னது? கல்வி அழகு அப்படின்றத சொல்லும். ஒன்னு என்ன சொல்லும் அப்படின்னா கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்றத சொல்லும். 2மே கல்வியை பத்தி மிக முக்கியமான வரிகள். 30வது வினான்றது பாருங்க, வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதின். சோ இப்பாடல்கள் வந்து உணர்த்தக்கூடிய நூல் அல்லது இது இடம்பெற்றுள்ள ஒரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவையில இடம்பெற்றிருக்கு. பெருவாயின் முள்ளையாரால் இயற்றப்படக்கூடியது. 31வது வினான்றது பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கொண்ட ஒரு நூல் என்னதுன்னா பழமொழி 400. அடுத்து 32வது வினான்றது பாருங்க, மன்னனும் மாசுர கற்றோனும் சிவதோக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். சோ மன்னனுக்கோ தன்னாடு சிறப்பில்லை, அப்படி அது சிறப்பு மட்டும்தான் இருக்கும்.
கற்றவனுக்கோ செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வையார் சொல்லியிருப்பாங்க. இதுல சொல்லியிருப்பாங்க, மூதுரையில சொல்லியிருப்பாங்க. 33வது வினான்றது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 என்னது? ஏலாதி தமிழருக்கு அருமருந்து போன்றது. கரெக்ட். கூற்று 2, லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றாலான மருந்து பொருள் ஏலாதி அப்படின்றது கரெக்ட். அப்போ 1, 2 சரி. உங்களுக்கான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சிறுநாவற்பூவுக்கு 2 பேர் இருக்கும். ஒன்னு நான் சொல்றேன், ஒன்னு தக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருடைய பெயர் வரும். அது என்னன்றதை நீங்க 33 PYQன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. 34வது வினான்றது பாருங்க, ஆற்றுனா வேண்டுவது இல். சோ அது அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பேசுற கொஸ்டின். 35வது வினான்றது பாருங்க, பெருமுத்திரையர் பற்றிய செய்திகளை குறிப்பிடும் நூல் என்னது? பெருமுத்திரையர் பற்றி குறிப்பிடக்கூடிய செய்திகள் நாலடியார். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கோம்? முத்தொள்ளாயிரம் சொல்லியிருக்கோம். முத்திரையர் அப்படின்றவங்க ஒரு காலத்துல அரச குடும்பத்துல இருந்தவங்களா சொல்லப்படுது. சோ அதற்காக முத்தொள்ளாயிரம் அப்படின்ற மூவேந்தர்களை பத்தி சொல்றப்ப அந்த இனத்தை பத்தி சொல்லுது. 36வது வினான்றது பாருங்க, பலியில்லா மன்னனின் இயல்புகளாக கனிமேதவர் குறிப்பிடுது என்னது? கனியில, அதாவது பலியில்லா மண்ணுடைய பண்புகள், பணிந்து வாழ்பவர் கரெக்ட், நல்வழியில் நடப்பவர் கரெக்ட், நன்னோர் அதாவது முன்னோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் நன்னோர் நன்மையுடையவர் அப்படின்ற அர்த்தம், சொல் கொண்டு அறநூல் வழியில் நடத்தல் அப்படின்றதும் கரெக்ட். ஸோ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். 37வது வினான்றது பாருங்க, பெருவாயின் முளையார் பிறந்த ஊர் என்னதுன்னா கயத்தூர் அப்படின்னு புத்தகத்துல இருக்கும். சோ அதுதான் அப்போ வன்கயத்தூர். 38வது வினான்றது பாருங்க, இப்ப நாலடியாரை பொறுத்தளவுக்கு 5 பாடல் தான் இருக்கும். ஓகே, அது முக்கியம் 5 படிச்சுக்கோங்க, பழசு புதுசு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அதுல கண்டிப்பா ஒரு வினாவும் இருக்கு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனாயிரணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எதுனா நாலடியார். அதோட கருத்து என்னதுன்னா, நாய்க்கால் இருக்கு இல்லையா, நாய்க்கால்னா நாயுடைய கால். ஓகே, நெமலி என்ன சொல்லுவாங்க இல்லையா நாய, தமிழ்ல அதுதான் நாய்க்கால். இன்னொன்னு என்னதுன்னா வாய்க்கால். ஓகே, வாய்க்கால்னா உங்களுக்கு தெரியும், இந்த மடையில இருந்து திறந்து விடக்கூடிய அந்த பாதையை கொண்டு போகக்கூடிய தண்ணீர் பாதை. நாயினுடைய கால் எப்படி விரல்கள் ஒட்டி ஒட்டி இருக்கோ, அதனுடைய நம்மளுடைய நண்பர்களும் நெருங்கிய நட்புடையவர்களா இருப்பாங்க, ஆனா எந்த பயனும் இல்லாதவர்களா இருப்பாங்க. வாய்க்கால் எப்படி எங்கேயோ திறந்து விடப்பட்ட ஒரு தண்ணியை நமக்கு தேவைப்படுற இடத்துல வயல்களுக்கு கொண்டு வரதோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நட்பு சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். எது சொல்லணும்னா நாலடியார் சொல்லும். 39வது வினான்றது பாருங்க, அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. இதுல அபல் என்னும் எதிர்ச்சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அபல் என்றால் பள்ளம், அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் மேடு. சோ அப்ப மிசை என்றால் மேடு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. மிசைனா அடிக்கடி கேட்கக்கூடியது, மேடு. அவள்னா பள்ளம். 40வது வினான்றது பாருங்க, நாலடியார் பற்றி கொடுத்திருக்காங்க. நாலடியார் பற்றி பின்வரும் கூற்றுகள் கருத்துக்கள் கொடுக்க. நாலடியார் சமண முனிவர் ஒருவரால் எழுதப்பட்டது கண்டிப்பா கிடையாது, ஏன்னா அது ஒரு தொகை நூல் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப பல்வேறு அறிஞர்களால் எழுதப்பட்டது, அப்ப ஒன்னே தப்பு. நாலடியார் 14 மேற்கணக்கு நூல்கள் 1, 14 கீழ்கணக்கு நூல்கள் 1 தான் நாலடியார். சோ அப்ப எதுவுமே இல்லை அப்படின்றதான் சரியானது. 41வது வினான்றது பாருங்க, பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க, நாலடியாருடைய நூல் பகுப்பு கொடுத்திருக்காங்க, இதனுடைய அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. சோ அறத்தை பொறுத்த அளவுக்கு 13 அதிகாரங்கள் இருக்கும். அப்ப எங்க 2 அப்படின்றது வச்சுக்கலாம். சோ பொருளை பொறுத்த அளவுக்கு 24 அதிகாரங்கள், அப்ப 2, அதாவது இங்க எத்தனை இருக்கு 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இன்பம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1, அப்ப 3. சோ அப்ப 2, 3, 1 என்பதான் ஆன்சர். எங்க இருக்கு? பி. 42வது வினான்றது பாருங்க, கல்வி அழகே அழகு, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கல்வி அழகே அழகு அப்படின்றது சொல்லும். 43வது வினான்றது பாருங்க, நாலடியார் நூலின் வேறு பேர்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்க. இப்போ உங்களுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின், ஒரு இதுலயே 4 ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்றேன். சோ நாலடியாரை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர வேதம் என்றால் தமிழின் மறையான திருக்குறள். சோ தமிழர் வேதம் என்றால் என்னன்றதை நீங்க சொல்லுங்க, திராவிட வேதம் என்றால் கீழே சொல்லுங்க. இப்ப 3 ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், வரிசையா நம்பர் போட்டு சொல்லுங்க. 44வது வினான்றது பாருங்க, பின்வரும் இணைகளில் நான்மணி கடிகை கருத்தின்படி தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்தீர்கள். குடும்பத்தின் விளக்கு பெண், அதாவது மனைக்கு மடவாள் மனைவி, மனைவிக்கு மடவாள் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு மடவாள் கல்வி, கல்விக்கு மடவாள் தகைசால் உணர்வு. சோ அப்படின்னு வரக்கூடிய நான்மணி கடிகை. சோ அப்ப குடும்பத்தின் அழகு பெண்ணு தான், பிள்ளைகளுக்கு அழகு பெற்றோர்கள் தான். கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு, பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகள். ஓகேவா, பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படின்றது அர்த்தம். குடும்ப பெண்ணுக்கு விளக்கு அப்படின்றத பண்பில் சிறந்த பிள்ளைகளை உருவாக்குவது, கல்விக்கு விளக்கு அப்படின்றது நல்லெண்ணங்களை உருவாக்குவது, அததான் தகைசால் உணர்வு அப்படின்றது குறிப்பிடும் அந்த நூல். சோ அப்ப இது எல்லாமே கரெக்ட். பிள்ளைகளுக்கு விளக்கு மட்டும் படிப்புன்னு வரணும், பெற்றோர்களுக்கு விளக்கு தான் என்னது
பிள்ளைகள் அப்படின்றது வரணும். அப்ப அது மாறி இருக்கு, அப்பதான் தவறானது. 45வது வினான்றத பாருங்க. நான்மணி கடிகை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. நான்மணி கடிகை. சோ அப்ப நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பினாகனார். கரெக்டா? கரெக்ட். மேற்கண்ட நூல்களில் அதாவது ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இடப்பட்டிருக்கும். அப்படியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பழமொழி 400 அப்படி இடம்பெற்றிருக்கும். அப்ப எது சரியானது? ஒண்ணு மட்டும். 46வது வினான்றது பாருங்க. விளம்பினாகனார். இதில் நாகனார் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? நாகனார் என்பது புலவரினுடைய இயற்பெயரை குறிக்கும். ஓகேவா? விளம்பி அப்படின்றது ஊரை குறிக்கும். நாகன் என்பது அவருடைய பெயர். அதுதான் மரியாதைக்காக நாகனார் அப்படின்னு சொல்றான். 47வது வினான்றது பாருங்க. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அறநூல்களுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்தது. இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, முதுமொழி காஞ்சி மூணுமே அறநூல். களவழி நாற்பது என்பது புறநூல். நம்ம ஆல்ரெடி 3 வாட்டி பார்த்துட்டோம். 48வது வினான்றது பாருங்க. எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. மம்மர் அப்படின்றது வந்திருக்கும். மம்மர் வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு. இதுலயே மம்மர் வச்சு மம்மர்னாலே நாலடியார் நான் வச்சுக்கோங்க. 49வது வினான்றது பாருங்க. மணிமொழி கோவை. இப்ப ரீசெண்டா நடந்த 2024 குரூப் 4 நடந்துச்சு இல்லையா? அதுல இதுல கேட்ட ஒரு கொஸ்டின். சோ மணிமொழி கோவை. மணி என்றால் நான்மணி கடிகை குறிக்கும். எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கும். மொழி என்றால் முதுமொழி காஞ்சியை குறிக்கும். பழமொழி 400. அப்ப இதை வச்சு ஆன்சர் எடுத்து தரலாம். மணி என்றால் நான்மணி கடிகை, மொழி என்றால் முதுமொழி காஞ்சி, கோவை என்றால் ஆசார கோவையை குறிக்கும். ஆன்சர் டி. 50வது வினான்றது பாருங்க. நூலும் அதனுடைய வெண்பாக்களும் கொடுத்திருக்காங்க. சோ நூல் ஃபர்ஸ்ட் பாருங்க. நாலடியார். நாலடியார்னா 4 அடி 400 அப்படின்றது அர்த்தம். அப்ப 400 எங்க இருக்கு? 3. நான்மணி கடிகை. நான்மணி கடிகையில மொத்தம் நம்ம எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 104. ஓகே, 4 4ன்னு தான் நான்மணி கடிகை வரும். அடுத்து முதுமொழி காஞ்சி எத்தனை? 100. சோ அப்ப ஆன்சர் 3 1 2 இருக்கணும். எங்க இருக்கு? 3 1 2 பி. 51வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரின் மூலம் நாலடியாரும் திருக்குறளும் குறிப்பிடப்படுகிறது. கரெக்டா? எஸ், கரெக்ட். 4னா நாலடியார், 2 அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என பகுக்கப்பட்டு, அதாவது இது பால்னு சொல்லுவாங்க. சோ பால் பகுக்கப்பட்டு திருக்குறளுக்கு இணையாக வைத்து நாலடியார் கூட்டப்பட்டிருக்கிறது. எஸ், தமிழின் 2வது திருக்குறளை நாலடியார் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 2ம் சிமிலரா இருக்கும். சோ அப்ப 2வதும் கரெக்ட். அப்ப 2ம் சரிதான் ஆன்சர். 52வது வினான்றது பாருங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லை ஏன்னா நான்மணிக்கிடையே கூறுது. இது ஒரு ஃபன்னா இருக்கும். யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லை? யாருக்குமே தூக்கம் இல்லை. பேசிக்கா கல்வருக்கு, திருடவங்களுக்கு பயமா இருக்கும் தூக்கம் இல்லாம எப்ப மாட்டுவோமோன்னு. தலைமையை விரும்பும் தலைமகனுக்கு, லவ் பண்றவங்களுக்கு, காதல் விருப்பம் கொண்டவர்களுக்கு எப்பவுமே தலைவியை நினைத்து தலைமகனுக்கு கவலையா இருக்கும் தூக்கம் இல்லாம. அடுத்து அதிகம் செல்வம் ஈட்டவனுக்கு எப்படி பாதுகாப்பது என்ற பயம் தூக்கம் இல்லாம இருக்கும். சோ அப்ப எல்லாமே இருக்கும் மேற்கண்ட அனைத்தும். 53வது வினான்றது பாருங்க. ஆர்களி உலகத்து. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கக்கூடிய பாடல் எதனை குறிப்பிடுகிறது? முதுமொழி காஞ்சி. 54வது வினான்றது பாருங்க. முதுமொழி காஞ்சியை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இது 14 மேற்கணக்கு நூல்கள் ஒன்றா? கிடையாது. இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. காஞ்சி என்றால் நிலையாமை குறிக்கும். கரெக்டா? எஸ், காஞ்சி என்றால் நிலையாமை குறிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு, 2வது கரெக்ட். சோ என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எது? அப்ப 1 மட்டும். 55வது வினான்றது பாருங்க. மதுரை கூடலூர் கிழார். யாது? முதுமொழி காஞ்சி இயற்றினவர். சோ அப்ப பாருங்க என்னென்ன இருக்கு. முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் ஆவார். கரெக்டா? கரெக்ட். இவர் சங்ககாலத்துக்கு முன் வாழ்ந்தவர் அப்படின்னு இருக்கும். இவர் சங்ககாலத்துக்கு முன் வாழ்ந்தவரா? கிடையாது. சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர். ஏன்னா இதெல்லாம் சங்கம் அறிவிய காலத்து நூல்கள் தானே. இவர் தம் பாடல்களை நச்சினருக்கு நேரம் முதல் நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நூல். மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றத எதை சொல்லுவாங்க? முதுமொழி காஞ்சி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமானது. அப்போ 3வது தப்பு, 3வது ரைட்டு. எது தப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா 2வது மட்டும். எது கேட்டிருக்காங்க? சரியான வினா 1 3. 56வது நூல்ன்றது பாருங்க. முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் எது? முதுமொழிக்கே இலக்கணம் கூறும் நூல் என்னன்னா புறப்பொருள் வெண்பாமாலை. 57வது வினா அப்படின்றது பாருங்க. நன்னறி. நன்னறி இப்பதான் பார்த்தோம். யார் எழுதுனா? சிவபிரகாசர். அப்ப 2. பெண்பதி மாலை மாயிரம் வேதநாயகனார். அப்ப 3. நருந்தொகை அதாவது வெற்றி வேட்கை. நருந்தொகை வெற்றி வேட்கை யார் பாடினது? அதிவீரராம பாண்டியன். இப்ப 4. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். அப்ப 2 இங்க 4 இங்க 1 அப்ப 3 அப்ப 2 3 4 1 எங்க இருக்கு? ஆன்சர் ஏ. 58வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றுள் சங்கம் அறிவிய கால இலக்கியம், இருண்ட கால இலக்கியம், களப்பிரர் கால இலக்கியம் போன்ற அடைமொழிகளால் குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு. இதை பத்தினதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன்றது கொடுத்தேன். 59வது வினான்றது பாருங்க. அறநூல்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சங்கம் அறிவிய காலத்தில் அறமும் நீதியும் பெரிதும் போற்றப்பட்டன. கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். ஏன்னா அறமும் நீதியும் தான் போற்றப்பட்டது களப்பிரர் காலத்துல. 14 கீழ்கணக்கு நூல் 16 அறநூல்கள் உள்ளன. எத்தனை இருக்கு? 11 தான் இருக்கு. அப்ப 2வது தப்பு. அறநூல்கள் மணிமுடியாக
அறிவும் நூல் திருக்குறள். எஸ், அதுவும் கரெக்ட் தான். ஓகே, முதல் நூலே திருக்குறள் தான். அப்போ 1, 3 தான் சரியானது. 60வது வினான்றது பாருங்க. நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு என்ற நாலடியார் பாடல்கள் உண்மையாக உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்றது 60ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப நண்பர்களுடைய குற்றத்தை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்றதான் கரெக்டான விடை. 61வது வினா அப்படின்றது பாருங்க. அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பெருமன் திங்கள் மறுவாற்றும் சான்றோரது ஆற்றார் பெருமருந்து தெய்வர் ஒரு மாசு உரின் என்ற நாலடியார் பாடல் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ அந்த பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது நிலவை விட, ஓகேவா, நிலவை விட ஆற்றார் அப்படின்றப்ப சான்றோர்கள் சிறந்தவர்கள், திங்களை விட சாற்றார்கள், அதாவது சான்றோர்கள் சிறந்தவர்கள் அப்படின்றது குறிப்பிடுது. 62வது வினான்றது பாருங்க. நான்மணி கடிகை கூறும் கருத்துக்களை பொறுத்துக்க. சோ நண்பரை பெருக்குக, பகைவரை தருக்குக, உண்டியை அறுக்குக, குறைச்சுக்கோங்க, சினத்தை சுருக்குக. அப்ப 3, 4, 2, 1 என்பதுதான் விடை. எங்க இருக்கு பாருங்க. சோ அப்ப 3, 4, 2, 1 ஆன்சர் வந்து சி. 63வது வினான்றது பாருங்க. அறிவும் புகழும் உடையோர் மாய்த்தன வருந்தலை உலகமும் அன்றே. சோ இந்த வருத்தலை அப்படின்றது அடிக்கடி கிட்டே இருப்பாங்க. சோ வருந்தலை அப்படின்ற சொல்லிருக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிடம் என்பதான் கரெக்டான விடை. 64வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஔவையார் அதியமானின் அவைக்கள புலவர். கரெக்டா? எஸ், ஔவையார் வந்து அதியமானின் அவைக்கள புலவராக இருந்தார். அதியமானுக்காக தான் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல தமிழ்ல நடத்தப்பட்ட சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், அதாவது மனம் சார்ந்த ஒரு போர் முறை அப்படின்றது சொல்லலாம். உளவு சார்ந்த போர் முறை. ஸோ அது வந்து யார்கிட்ட பண்ணுவாங்க அப்படின்னா கருணாகர தொண்டைமான். ஓகே, குலோத்துங்க சோழனின் அவைக்கள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அமைச்சர் யாருன்னா கருணாகர தொண்டைமான். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வர மாதிரி இருக்கும். அது யார் நிப்பாட்டுவாங்க? ஔவையார் போய் தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அப்ப கரெக்ட். புறநானூற்றில் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார். புறநானூற்றில் மிகுதியான பாடல்களை பாடிய பெண்பார் புலவர் தான் ஔவையார். ஓகே, பாடியவர்னு கேட்டா ஆணையும் சேர்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய வேற நபர்கள் வருவாங்க. பெண்ணை பொறுத்த அளவுக்கு ஔவையார் தான். ஸோ அப்போ 2மே கரெக்ட். 65வது வினான்றது பாருங்க. மூதுரை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கரெக்ட். மூதுரை 50 பாடல்கள் உள்ளன அப்படின்றாங்க. கரெக்டா கேள்வியாது. மூதுரையில 31 பாடல்கள் என்பது இருக்கு. அடுத்து 3வது, இதனை வாக்குண்டாம். எஸ், இதனை வாக்குண்டாம் பிறப்புக்கும் அப்படின்றா ஆரம்பிக்கும். ஸோ அப்ப இது வாக்குண்டாம் என்றும் கூறுவர். அதுவும் கரெக்ட். ஸோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க? எது தவறானதுன்னா 2 மட்டும்தான் தவறு. ஏன் 31 பாடல்கள் இருக்கும். அப்ப பி தான் கரெக்டான விடை. 66வது வினான்றது பாருங்க. இல்லோரு உக்கல் தலைவன் அந்நிலையம் கோமான் வைநிதி வேலே. சோ இதுல கோமான் இப்பாடல் வரிகள் ஔவையாரில் சிறப்பித்து கூறக்கூடிய மன்னனுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதியமான் தான். 67வது வினான்றது பாருங்க. சங்ககால பெண்பார் புலவர்கள் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார்? சங்ககால பெண்பார் புலவர்கள் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார். 68வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றுள் ஔவையார் இயற்றாத நூலை தேர்க. ஞான குரல் யாரு? ஔவையார் தான் எழுதினாங்க. விநாயகர் அகவல், விநாயகருக்காக நிறைய பாடல்கள் ஔவையார் ஏற்றிருப்பாங்க. புதிய ஆத்திச்சூடி எழுதலை. ஏன்? அது வந்து பாரதியார் வந்து ஏற்றிருப்பார் புதிய ஆத்திச்சூடிய. ஸோ அப்போ அதுதான் தவறானது. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் சி. 69வது வினான்றது பாருங்க. பிற்கால ஔவையார் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவரும் சங்ககால ஔவையாரும் ஒருவரே அப்படின்றாங்க. இல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஔவையார் மொத்தம் 6 நபர்கள். ஸோ அப்போ வேற நபர்கள் தான். இவர் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், செய்கொண்டரின் சமகாலத்தவர். கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கரெக்ட் தான். இவங்க எல்லாருமே ஒரே சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்த, நல்வழி, மூதுரை என்பதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டா எல்லாமே கரெக்ட் தான். ஸோ அப்போ 2, 3 சரிதான். ஸோ அப்போ 1 மட்டும்தான் தவறு. என்ன கேட்டிருக்காங்க? சரியானதுன்னா 2, 3. 70வது வினான்றது பாருங்க. நவுன் இஸ் டிராப், அன்னவுன் இஸ் ஓசன். அதாவது தெரிஞ்சதெல்லாம் உங்க கை அளவுக்கு தான், தெரியாததெல்லாம் கடல் அளவுக்கு. அதுதான் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு என கூறியவர் யார்? ஔவையார் வந்து கூறியிருப்பாங்க. எஸ். அடுத்து 71வது வினான்றது பாருங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். உலகமே வறுமையுற்று கடந்தாலும் கொடுப்பவன் அதியன் என ஔவையார் யாரை கூறுறாங்கன்னா ஔவையார் அதியமானை கூறுகிறார். 72வது வினான்றது பாருங்க. இன்னா 40 பற்றிய கூற்றுகளில் கருத்தில் கொள்க. இந்நூலுடைய ஆசிரியர் கபிலர் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா? இன்னா 40 ஆசிரியர் கபிலரா? எஸ், கரெக்ட் தான். இன்னா நூலுடைய ஆசிரியர் கபிலர். இன்னது துன்பம் தரும் என்று கூறி 40 வெண்பாக்களால் ஆன நூல் அப்படின்றது கரெக்டா அப்படின்றது கேட்டீங்கன்னா கரெக்ட். இன்னது துன்பம் தரும் என 40 வெண்பாக்கள், 40 பாடல்களால் கொண்டது தான் என்னது நம்மளுடைய இது. இன்னா 40 184 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. 184 கேட்டா கிடையாது, 124 அப்படின்றதுதான் கரெக்டான விடை. ஸோ அப்ப 1, 2 மட்டும்தான் ஆன்சர் சரியானது. 73வது வினான்றது பாருங்க.
பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ செய்யுள் கொடுத்துட்டாங்க, அந்த பக்கம் அதனுடைய ஆசிரியர் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. என்னென்ன இருக்கு, கற்றார் முன் உரைத்தல் மிக இனிதே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ யாரு, பூதஞ்சேந்தனார், கரெக்ட். ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னினா அப்படின்றது இருக்கு. ஸோ குறுந்தொகையில் இருக்கும், பட் காரியாசன் இருக்கு. அப்போ இதான் தவறானது. அப்போ இதை வச்சு எடுத்துடலாம் ஆன்சர் பி. 74வது வினான்றது பாருங்க, இனியவை நாற்பது பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை இவை என இந்நூல் பட்டியலிடப்படுகிறது. கரெக்டா, வாழ்வுக்கு இதெல்லாம் இன்பம் பயக்கும் என கூறக்கூடிய ஒரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இனியவை நாற்பது. அதுவும் கரெக்ட். இந்நூலின் ஆசிரியர் கனிமேதாவியாரா கிடையாது. ஸோ இந்நூலுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் அப்படின்னு வரும். கனிமேதாவியாரை பொறுத்தளவுக்கு 7ஆதியும் துணைமாலை 150 தான் ஏற்றிருப்பாரு. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 41 பாடல்கள் உள்ளன அப்படின்றதுக்கு கரெக்டா எஸ். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41 பாடல்கள். அப்போ 1 3 தான் சரி, 2 தவறு. 75வது வினான்றது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஸோ அப்ப இனியவை 40 164 இனிய சொற்கள் பேசப்படுகின்றன அப்படின்றதுக்கு கரெக்டா அப்படின்றது கிடையாது. ஸோ 124 தான் இருக்கும். இந்நூல் பொருளமைப்பில் திருக்கடுகத்தை ஒத்துள்ளது. எஸ், இதுவும் திருக்கடுகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ 2வது கரெக்ட். அப்போ 1 மட்டும் தான் தவறு. தவறுன்னு கேட்டா என்னது, 1 மட்டும் தான். 76வது வினான்றது பாருங்க, பூதஞ்சேந்தனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவர் மதுரையை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்றது இருக்கு. கரெக்டா எஸ், மதுரையை சேர்ந்தவர் தான் அக்காலத்து மிக முக்கியமான புலவர்கள் எல்லாரும். இவரது காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு இருக்கு. இவரது காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு கிடையாது. இவர் மதுரை தமிழாசிரியர் மகனார் அப்படின்றாங்க. எஸ், அதுவும் கரெக்ட். இவரும் நக்கீரனாரும் ஸோ தமிழாசிரியர் மகனார் அப்படின்ற குறிப்புகள் கொண்ட ஒரு 2 நபர்கள். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியானவின்னு கேட்டால் 1 3 தான், நடுவில் இருக்க 2வது தவறானது. 77வது வினான்றது பாருங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற ஔவையாரின் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னா கொன்றை வேந்தன். 78வது வினான்றது பாருங்க, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் சபை நடுவே தீட்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பு அறிய மாட்டாதவன் நல்மரம் அப்படின்றது சொல்லுது. அதாவது யார சொல்லுதுன்னா கல்லாதவனுடைய இழிவை பத்தி சொல்லுது. ஓகேவா, சிறந்தவர் கற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்லி கல்லாதவர்களுடைய இழிவு எப்படி இருக்கும் மரத்தோடு ஒப்பிட்டு சொல்றாங்க. 79வது பாருங்க, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்று இடம்பெறும் நூல் என்பது பாத்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து 80வது வினான்றது பாருங்க, பின்வரும் நூற்றுள் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்றது பார்ப்போம். இது புறநானூறு. எஸ், கரெக்ட். வினையே ஆடவர்க்கு உயிரே குறுந்தொகை கரெக்ட். மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என சொல்றது ஔவையார் எதுல சொல்லியிருப்பாங்க, கொன்றை வேந்தல சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். காலே பறிப்புதனவே, ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன். காலே பறிப்புதனவே கண்ணை நோக்கி நோக்கி வாழ்ந்தவனே என குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னா வெள்ளி வீதியார் சொல்லியிருப்பார். ஓகே, வெள்ளி வீதியாரனுடைய கூற்றா இருக்கும் புறநானூறுல. பட் இதுல 500 இருக்கு. ஸோ அப்போ தவறானது. 81வது வினான்றது பாருங்க, மேடையில் சிறந்தது என்பது கற்றது மறவாமை. 82வது வினான்றது பாருங்க, அதியமானின் தூதுவராக ஔவை சென்றதாக கூறும் நூல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எது சொல்லியிருக்கும், புறநானூறு தான் சொல்லியிருக்கும். ஔவையார் பற்றி வந்தாலே முக்கியமான ஒரு நூல்கள் போர் சம்பந்தமா இருந்தா புறம் சார்ந்த நூல் அப்படின்றப்போ புறநானூறு. 83வது வினான்றது பாருங்க, புறஞ்செய்ய செல்வம் பெருகும் அறஞ்செய்ய அல்லவி நீங்கிவிடும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறஞ்செய்ய செல்வம் பெருகும் அறஞ்செய்ய அல்லவி நீங்கிவிடும் அப்படின்றத சொல்றது பழமொழி 400. 84வது வினான்றது பாருங்க, பலியா 10 துவா 10 தண்டா 10 ஆகிய அதிராங்களை கொண்ட நூல். பலியா 10 எடுத்துக்கலாம், முதுமொழி காஞ்சி. 85வது வினான்றது பாருங்க, மூதுரை செய்யுளில் மடத்தலையில் இருக்கும் கொக்கு யாரு கூட ஒப்பிடப்படுகிறது? மடத்தலையில் இருக்கும் கொக்குன்றது எப்படி செல்ஃப் ஸ்டாண்டா இருக்கும், ஒரு கொக்கினை போல அறிவுடையவர்கள் எப்பவுமே தன்னோட ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. அதாவது அடக்கமுடையோர் அப்படின்றது, அதுதான் அறிவுடையோர் அப்படின்னு சொல்றாங்க. 86வது வினான்றது பாருங்க, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்னை கண்டறிக. ஸோ முதுமொழி காஞ்சி அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தெரியும், அறவுர கோவை. நல்வழி கோவை கிடையாது, நீதிநெறி கோவை கிடையாது, அறம்பாடும் கோவை கிடையாது, அறவுர கோவை. 87வது வினான்றது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சான்றோர் விளக்கியன ஒழித்தலும் விதித்தன செய்தலும் அறம் எனப்படும் அப்படின்றது கரெக்டா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். அறம் என்ற சொல்லை அரு கூட்டல் அம், அதாவது தீமையை அரு என்றால் தீமையை அறுப்பது அம் அப்படின்றது சொல்றாங்க. அதாவது கடமைகளை வரையறுப்பது என்று பொருள். அடுத்து பாருங்க, அறம் கூறும் நோக்கோடு எழுந்த இலக்கியங்கள் அறவிலக்கியங்கள் எனப்படுகிறது. அறம் கூர்ந்த கருத்துகளுடன் எழுப்பப்படுவது, கவிதைகளுடன் எழுப்பப்படுவது அறங்கவிதைகள் எனப்படுகின்றன. இது புத்தகத்துல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ அப்போ என்னது, 3மே கரெக்டானது தான். அப்ப ஆன்சர் என்னது, மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. 88வது வினான்றது பாருங்க,
ஒன்றே செய்வும் வேண்டும் ஒன்றும் நன்றே செய்வும் வேண்டும் பாலனை இயற்றியவர் இந்நூலின் பெயர் என்ன? இது யார் இயற்றினதுன்னு பாத்தீங்க அப்படின்ற பட்சத்துல இதுவும் இந்த கண்ணனுக்கு கீழே பாக்ஸ்ல இருக்கும். யார் இயற்றினா? கபிலர் இயற்றிருப்பார். அவருடைய கபிலர் அகவல் அப்படின்ற நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். 89வது வினான்றது பாருங்க. வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதனை உணர்த்தும் நூல் என்னது? வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதை கூறுவது திருக்கடுகம். சோ அப்ப வைணவர்களை பற்றி பேசுவது திருக்கடுகம். அதாவது 90வது வினான்றது பாருங்க. உன்பொழுது நீராடி உண்டலும் என்பெரினும் பால் பற்றி செல்லார் விடுதலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னது? அதுவும் திரிகடுகம் தான். 91வது வினான்றது பாருங்க. சிறுபஞ்ச மூலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க? இவை கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி போன்றவற்றின் வேர்கள் பற்றி குறிப்பிடுகிறது. மூலம் என்றால் வேர் ஆல்ரெடி பார்த்தோம். பஞ்சம் என்றால் 5, சிறுனா சின்னது. சோ அப்ப எல்லாமே கரெக்ட். 5 எளிய வேர் மூலங்களை கொண்டது சிறுபஞ்ச மூலம். பஞ்சமூலம் என்பதற்கு பதார்த்த குண சிந்தாமணியும் பொருள் தொகை நிகண்டும் பொருள் கூறுகின்றன. கரெக்ட் சொல்லுதா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். ரெண்டுமே அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு வரிகள். சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப இரண்டும் இல்லை, ஏன்னா ரெண்டுமே சரிதான். 92வது வினான்றது பாருங்க. மல்லிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் என்னது? மல்லிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி. 93வது வினான்றது பாருங்க. ஆசாரக்கோவை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்றத வச்சிருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியாரா? எஸ், ஆசாரக்கோவினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளையார். இந்நூல் 14 கீழ்க்கணக்குகள் 1. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்ட நூல் அப்படின்றாங்க. ஸோ கரெக்டா அதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஃபர்ஸ்ட் கரெக்ட். 14 கீழ்க்கணக்குகள் 1 2வது கரெக்ட். இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. அப்போ 3வது கரெக்ட். ஸோ அப்போ இரண்டுமே சரியானதுதான். 94வது வினான்றது பாருங்க. நாலடியாரின் முதலில் உள்ள இயல் எது? முதலில் உள்ள இயல் துறவியல். 95வது வினான்றது பாருங்க. நான்மணி கடிகை என்பதில் கடிகை எனும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன? கடிகை என்பது எதை உணர்த்தும்னா அணிகலனை உணர்த்தும். அணிகலன்லயும் முக்கியமா கட்டுவடத்தை உணர்த்தும். ஓகே, கட்டுவடம் அப்படின்னோம்னா நெக்லஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை வந்து உணர்த்தக்கூடியதா இருக்கும். 96வது வினான்றது பாருங்க. முதுமொழி காஞ்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இந்நூல் 10 அதிகாரங்கள் உள்ளன. இது அம்மை என்னும் மனப்போகையை சார்ந்த நூல் அப்படின்றத சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கரெக்ட் தான். 10 அதிகாரம் இருக்கும். அதுதான் அந்த பலியா 10 துண்டா 10 பார்த்தோமோ அது அம்மை என்னும் மனப்போ அழகா தான் சொல்லும். அதனால இந்த இந்நூல் காஞ்சி திணையின் துறைகள் 1. எஸ், அதுவும் கரெக்ட் தான். காஞ்சி துணையில துறைகள்ல 1 தான். அப்ப தவறானு கேட்டா ரெண்டுமே இல்ல. 97வது வினா அப்படின்றது பாருங்க. இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை இல்லாம இருக்கிறது தான் இளமையில சிறந்தது. சோ தவறாக புரிஞ்சுள்ள என்ன கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சில. வன்மையை விட சிறந்தது வாய்மை உடைமை தான். நலனுடைமை சிறந்தது நானு சிறந்ததென்று அப்படின்றது நானுன்றதான் இருக்கணும். நாணம் அப்படின்றது வரணும். அதுதான். பட் இதுல அன்பு காட்டுதல் அப்ப அதுதான் பொருந்தாத இணைன்னு வச்சுக்கலாம். ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. சோ அப்ப அதுவும் கரெக்ட் தான். 98வது வினான்றது பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்ல ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்றது என்னது? நாலடியார். அதனை தொகுத்தவர் யார்? பதுமனார். அடுத்து 99வது வினான்றது பாருங்க. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனேன். இப்பாடல் அடியில் ஆடவர் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடவர் அப்படின்றால் ஆண்கள் என்பது கரெக்ட். 100வது வினான்றது பாருங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது. அதாவது சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது எதை சொல்லுது? ஔவையாருடைய பாடல்கள் சொல்லக்கூடியது. ஸோ மொத்தம் 100 வினாக்கள் பார்த்தோம். அறநூல் தொடர்பான செய்திகள் நீங்க எத்தனை வினாக்கள் போட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக ஒரு 4 ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வாரத்திற்கான சிலபஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்த வாரத்திற்கான தேர்வையும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம தொடர்ச்சியாக ஓராண்டுக்கான பயிற்சிகள் அப்படின்றத நம்ம அகாடமி வழியாக நடத்திக்கிருக்கோம். பொது தமிழுக்கும் சரி, அதே நேரத்தில் ஜிஎஸ்க்கும் சரி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் அதை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்வுகளும் அப்படி நம்ம செப்பரேட்டாக நடத்திக்கிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் நம்ம சொன்ன எப்போதும் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.